படத்த பத்தி நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணேன். அ அது எனக்கு ரொம்ப புடிச்ச கதையா இருந்தது. என்ன சொல்றது தெரியல. நான் இதுவரைக்கும் நடிச்ச படங்கள்ல ஒரு சின்ன லைன் தான். ஆனா, அந்த காஸ்டியூமா இருக்கட்டும், சில விஷயங்களா இருக்கட்டும், டைரக்டருடைய வார்த்தைகளா இருக்கட்டும், சொன்ன விதமா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு படம். அதே மாதிரி ஹீரோ வந்து செயல் படத்துலருந்து முதல்ல அவர் கூட நான் வந்து செயல் படத்துல தான் நான் நடிச்சேன். அங்கருந்து தொடர்ந்து இந்த படமும் நான் நடிக்கிறேன். புரொடியூசர் சார் வந்து வேற லெவலு. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் இங்க இருக்க அத்தனை பேருமே வேற லெவலு. அண்ணா வாணண்ணா. வந்து பாருங்க சிரிச்சுட்டே இருக்கிறேன். இங்க எப்படியோ அதுதான் செட்லயும். ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா சிரிக்காத ஒரே ஆளு எங்க ஹீரோ மட்டும்தான். அவர் எப்பவுமே அமைதியா இருப்பாரு. எல்லாரையும் கவனிச்சுட்டே இருப்பாரு. ரொம்ப சூப்பர் ஆளு. படம் வந்து வேற லெவல்ல வந்திருக்குது. பாராட்டுக்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய இங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க. எல்லாம் தெலுங்கு படமா, தமிழ் படமா அப்படின்லாம். அப்படிலாம் எல்லாம் கிடையாது. எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு படம். நாங்க இங்க மாற்று கருத்துக்கள்லாம் இங்க எதுவுமே இல்ல. வாழ்த்துக்கள்னா தொடர்ந்து அ முதலாளிகள் நல்லா இருந்தா தொழிலாளிகள் எல்லோரும் நல்லா இருப்போம். தயவு செய்து நிறைய படங்கள் பண்ணுங்க. கிருஷ்ணா சார பத்தி சொல்லணும். வேற லெவலு டைரக்டரு. நிறைய நான் டைரக்டரா? நான் தான் இந்த ஷிப்ப எடுத்துட்டு போறேன். நீ யாரு? நீ வந்து இங்க வந்து வேலை செய்ற. நீ ஓரமா போய் நில்லு. அப்படின்ற எண்ணம்லாம் இல்லாத ஒரு அற்புதமான, ஒரு தங்கமான ஒரு அண்ணன். ஒரு என்னுடைய சகோதரர். வேற லெவல். அவர பத்தி சொல்லவே தேவையில்ல. நான் நிறைய அவர்கிட்ட போய் நான் நடிகனா போனத விட, நான் போன ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் இருந்தேன் அவர்கிட்ட. அவர் அந்த அளவுக்கு அவர் ஒர்க் அப்படி இருக்கும். சூப்பரா இருக்கும். நான் போய் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். பார்த்துக்கிட்டே இருப்பேன். கேட்டுக்கிட்டே இருப்பேன். அடுத்து என்ன பண்ண போறாரு? இது என்ன பண்ண போறாரு? அந்த கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாத ஒரு மனுஷன். ஸோ அடுத்தது இன்னும் பெரிய படம் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். எங்க தலை எடிட்டரு அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ டார்லிங். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. இந்த படத்தை சூப்பராக கொண்டு வாங்க. நிறைய தொழிலாளிகள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எல்லா படம் மாதிரியும் இன்னும் பெருசாக வர என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோரும் வாய்ப்புக்கு நன்றி கொடுத்தது நன்றி. படத்தை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர், சாங்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி மியூசிக் இஸ் அ வெரி பிக் கான்ட்ரிபியூஷன். ஸோ மியூசிக் ரொம்ப அழகாக இருக்குது. சாங்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். நீங்கள் பர்டிகுலராக ஒருத்தவங்கள நம்ம கிரெடிட் கொடுக்க முடியாது. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். மியூசிக் டிரெக்டராக இருக்கட்டும், எடிட்டர், டிரெக்டர் சார், கோ ஆர்டிஸ்ட் லைக் ஆர்டிஸ்ட், க்ரூ, அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், எல்லாருக்குமே it's equal credit to everyone. So first of all, thanks to director sir. ஏன்னா ஆக்சுவலி இந்த படத்தில் நான் கமிட் ஆகுனதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே டிரெக்டர் சார் தான். த டே ஐ மெட் ஹிம், அவரை மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொன்னார். ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி அவர் சொல்கிற விதம், அவரோட இன்வால்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி, இந்த படத்தை கண்டிப்பாக அவர் சூப்பராக எடுப்பார். ஸோ அந்த ஒரு ரீசன் தான் நான் இந்த படத்தில் இப்போ இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு டிரெக்டர் சார் and producers, sir and Tejesh and Rajan sir. So ellarkume thanks. And co-stars I want to mention, Kalki sir, thank you so much. Annikku nadandha vishayam nyabagam vechi mention pannadukku thanks a lot. And Sai Deena sir arkato, Harish Paradi sir, and my co-star, my Teju, the hero of this movie. So ellarume, I mean, this, I think it's my favorite project. The production is so good. ஒரு ஹீரோயினா இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எந்த குறையும் இல்லாமல் நான் இருந்தேன் இந்த ஷூட்டிங்கில். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் மீடியா தட் கேன் மேக் அ மூவி. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் ஆல்சோ வாசு, ஐ மஸ்ட் சே, ஏன்னா ஒரு சாங் நாங்கள் 2 பேரும் ஒன்றா பண்ணியிருக்கோம். ஸோ இஸ் அ வெரி ஃபன் பர்சன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு. அதுக்கு காரணம் அவ்வளோ ஸ்ட்ரகிள். ஓகே, டிரெக்ஷன் டீமை நான் சொல்வேன், அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் டிரெக்ஷன் டீம், லைட்மென்ஸ் எல்லாருமே நான் சொல்வேன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். அன்டச்ட் லொக்கேஷன்ஸ் நாங்கள் போயிருக்கோம், ஷூட்ஸ் எடுத்திருக்கோம். ஒட்டாரத்தி சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த லொக்கேஷனில் இது வரைக்கும் ஷூட் எடுத்ததே இல்லை யாருமே. ஸோ இட்ஸ் லைக் வாட் டு சே, ஐ கேன் சே வி ஹவ் கிரியேட்டட் அ ஹிஸ்ட்ரி. ஸோ ஓவரால் ஐ வில் சே இந்த மூவி ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் நல்லா வரணும். ப்ரமோட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. லைக் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஜேர்னி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி தான் இந்த அமரம். கண்டிப்பாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது.
அண்ட் முதல் நாள் மழை பெஞ்சா ரொம்ப பாசிட்டிவ்னு நான் கேள்விப்பட்டேன். எங்களுக்கு முதல் நாள் ஷூட்டில் மழை பெஞ்சது. அப்படியே அங்கிருந்து ஸ்டார்ட் ஆன அந்த பாசிட்டிவ் இது வரைக்கும் ட்ரைலர் பார்த்த உடனே உங்களோட அந்த சத்தம், அந்த ரியாக்ஷனில் அதே பாசிட்டிவ்னஸ் நான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் எங்கள் கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி நான் பேச மாட்டேன். லைக் நீங்கள் ஓவர் கான்ஃபிடன்ஸாக நினைக்கலாம். நான் நிறைய வாட்டி படம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸை சொல்கிறேன். நான் சக்ஸஸ் மீட்டில் எங்கள் டீம் பற்றி பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.